ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றில் இருக்கின்றோம். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனை செவ்வனே நடைபெற வேண்டும் என்று நம்முடைய தர்மயாதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் நமக்கு அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தர்மயாதீனம் நட்சத்திர குருமணிகள் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணைநல்லூரில் பித்தாப்பிரை சூடி பதிகம் பாடி இறைவனுடைய அருள் பெற்று திருவெண்ணைநல்லூரிலிருந்து சிதம்பரம் வருகின்றார்கள். இறைவன் தில்லைக்கு வா என்று அழைத்தமையால் சிதம்பரத்திற்கு வருகின்றார்கள். வரக்கூடிய வழியில் பல திருத்தலங்களை தரிசனம் செய்து பாடி அவர்கள் சித்தவட மடத்தில் தங்கி திருவடி தீட்சை பெற்று இப்படி அவர்கள் சிதம்பரத்திற்கு வந்து சேருகின்றார்கள். அந்த சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து பதிகம் பாடுகின்றார்கள். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகு கொள்ளிட நதியை கடந்து சிதம்பரத்தில் அவர்கள் நடராஜ பெருமானை வணங்கும் பொழுதே திருவாரூருக்கு நம்பால் வருக என்று இறைவன் திருவாக்கு கொடுக்கின்றார். அந்த வாக்கை சிறமேற்கொண்டு சிதம்பரத்திலிருந்து கொள்ளிட நதியை கடந்து இப்பொழுது திருக்கழுமலம் என்ற சீர்காழி தலத்திற்கு அவர் வந்து சேருகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செந்துருத்திப்பண் மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை பாடுகின்றேன், பாடி பழகிக் கொள்ளுங்கள். இந்த பெரிய புராண சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா, அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம நடராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இப்பொழுது புராணத்திற்குள் செல்வோம். ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுமலம் என்ற சீர்காழி திருப்பதிக்கு வந்து சேர்ந்தார்கள். பிள்ளையார் திரு அவதாரம்
செய்த பெரும் புகழே பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழே உள்ளு நான் மிதியேன் என்று ஓர் எல்லை புறம் வணங்கி உள்ளு நான் மிதியேன் என்று ஓர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் மங்கையிடம் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் மங்கையிடம் கொள்ளுமால் விடையானோர் எதிர்காட்சி கொடுத்தருள கொள்ளுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள. பிள்ளையார் திருஞான சம்பந்த பிள்ளையார்ங்கிறத பிள்ளையார் அப்படின்ட்டு குறிக்கும் சொல்றார். பிள்ளையார்னாலே சம்பந்தரைத்தான் குறிக்கும். அந்த திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த இந்த பெரும் புகழி, இந்த மிகப்பெரிய பெருமை வாய்ந்த புகழி. சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அதுல ஒரு பெயர் புகழி அப்படின்ட்டு. எல்லோருக்கும் அடைக்கலம் இடமாக புகலிடமாக இருந்ததனால் புகழி. கழுமலம் அப்படிங்கிறது எல்லாருடைய மும்மலத்தையும் கழுவக்கூடிய திருத்தலமாக இருப்பது அப்படிங்கிறது அந்த கழுமலம்ங்கிறதுக்கு பேர். அந்த சீர்காழி பதியின் உள்ளுன்னா எல்லைன்னு அர்த்தம். அந்த எல்லையையே நான் மிதிக்க மாட்டேன். ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம், அந்த எல்லையை நான் மிதிக்க மாட்டேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி, ஊர் எல்லையிலேயே வெளிப்பக்கத்திலேயே பெருமானை தங்கிக் கொண்டு பெருமானை வணங்குகின்றார் ஞானசம்பந்த பெருமான். வள்ளலார் பலமாக வரும் பொழுதின், வள்ளலார்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே சீர்காழி தலத்தை வலமாக வருகின்றார். ஊருக்குள்ள மிதிக்க மாட்டேன், எல்லையை மிதிக்க மாட்டேன், அந்த எல்லையை அப்படியே வலமாக அடியார் பெருமக்களோடு அவர் வருகின்றார். உடனே சுவாமி பார்த்தார். என்ன, சுவாமி இடப வாகனத்துல எதிர்காட்சி கொடுத்து தன்னுடைய கோலத்தை அவருக்கு காண்பிக்கின்றார். அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மங்கை இடம் கொள்ளும் மால் விடையானும், அந்த பெரிய நாயகி என்கின்ற அந்த பெண்ணை இடப்பாகத்தில் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருமால் என்கின்ற இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஊரை வலமாக வரும் பொழுது அவருக்கு எதிர்காட்சி கொடுத்து அருள் செய்கின்றார். அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கும் இடப வாகனத்துல தான் காட்சி கொடுக்கின்றார். தோடுடைய செவியன் விடையேறி அப்படின்னுட்டு. அப்ப இடப வாகனத்தில் ஏறி காட்சி கொடுக்கின்றார் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் மால் விடையானும் திருமால் என்கின்ற அந்த இடப வாகனத்தில் தானும் தன்னுடைய துணைவியாரோடும் எதிர்காட்சி கொடுத்து, எதிர்னா நேருக்கு நேர் பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்குமாறு காட்சி கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்கின்றார் அந்த சீர்காழி தலத்து சிவபெருமான் தோணியப்பர் பெரிய நாயகி. எல்லாருக்கும் புகழினா எல்லாருக்கும் புகலிடமாக இருந்தது அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னா, சூரபன்மனுக்கு பயந்து இந்திராணி இந்த திருத்தலத்துல தான் சீர்காழி திருத்தலத்துல தான் ஒரு நந்தவனம் அமைச்சு அவங்க தங்கி இருக்கின்றார்கள். அப்போ இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் புகலிடமாக இருந்தது இந்த புகழி சீர்காழி. அதே நேரத்துல
தோணியாக மிதக்கும்போது அதுல எல்லா உயிர்களும் ஒடுங்கி சுவாமி தோணியப்பராக இருக்கின்றார். அது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதற்கு புகலி என்று பொறுப்பெயர். மண்டிய பேரன்பினால் வன்தொண்டர் நின்றிறைஞ்சி மண்டிய பேரன்பினால் வன்தொண்டர் நின்றிறைஞ்சி தென்திரை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை தென்திரை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டுகொண்டேன் கையிலையினில் வீற்றிருந்தபடியென்று கண்டுகொண்டேன் கையிலையினில் வீற்றிருந்தபடியென்று பண்தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். பண்தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். மண்டிய அப்படின்னா செறிந்து நிறைந்த அப்படின்னு அதற்கு பொருள். அப்போ இப்ப சுவாமி எதிர்காட்சி நேருக்கு நேர் காட்சி கொடுத்த உடனே இன்னும் அன்பு சுவாமி மேல பெருகுது. நாம எல்லைக்குள்ள மிதிக்க மாட்டோம்னு சுவாமியை வகமாக வரும்போது சுவாமி எதிர்காட்சி கொடுத்து அருளுதாரு அப்படின்ட்டு சுவாமி மேல அந்த பேரன்பு செறிந்து நிறைந்து அப்படியே பெருகுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அப்படிப்பட்ட அன்பு உடைய வன் தொண்டர் நின்று இறைஞ்சி அந்த சுவாமி இடப வாகனத்துல காட்சி கொடுத்த உடனே அவருக்கு எதிரில் நின்று கீழே விழுந்து வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தென்திரை வேலையில் மிதந்த தெளிந்த அலைகளை உடைய அந்த கடலில் தோணியாக அந்த ஊர்ல மிதக்கின்றது, ஒரு தோணி மிதக்கின்றது. அதில் சுவாமி அந்த பிரளய காலத்துல அமர்ந்து இருக்கின்றார். அதனாலதான் அவருக்கு பேர் தோணியப்பர் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த திருத்தோணி புறத்தாரை, அதனாலதான் 12 சீர்காழிக்கு 12 பேர்ல தோணிபுரம்னு ஒரு பேர். அது தோணியப்பர். அப்படி அந்த தெளிந்த அலைகளை உடைய அந்த கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் அப்படின்னுட்டு அதுல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த திருத்தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நான் கைலாயத்தினில் அந்த பெருமான் எப்படி வீற்று இருந்தாரோ அதுபோல நான் கண்டு கொண்டேன் அப்படின்னுட்டு பதிக பாடுறார். கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே அப்படின்னுட்டு அந்த பதிகத்துல மகுடம் மாதிரி வச்சு முடிப்பாங்க. அது என்று பண்தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். அதாவது பண்ணை தரக்கூடிய இசையை தரக்கூடிய இனிமையான இசை, அந்த இனிமையான இசையில் அமைந்த அந்த திருப்பதிகத்தை அந்த பெருமான் முன்பு பாடுகின்றார். அப்ப கோயிலுக்குள்ள போகல, சீர்காழி கோயிலுக்குள்ள போகல, வெளியிலேயே சுவாமி அந்த வீதியிலேயே காட்சி கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல சுவாமி மேல ஒரு பதிகம் பாடுறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுல ஞானசம்பந்தர் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா, ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையோரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவறு கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. கருமை பெற்ற கடல் கொள்ள, அப்படியே பிரளய காலம், எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்து இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த திருத்தலத்தில் தோணி மிதக்கிறது. கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன, அப்படிப்பட்ட காலத்திலேயே இந்த திருத்தலம் இருக்கின்றது தோணிபுரமாக. அதுதான் தென்திரை வேலையில் மிதந்த திருத்தோணிபுரம் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்போ இந்த
திருத்தலத்துல ஒரு பதிகம் ஞானசம்பந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பாடுறாங்க. அது என்ன பதிகம்னா, முதல்ல தக்கேசி தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைய பாடியிருக்கிறாங்க. அந்த தக்கேசி பதிகத்துல ஒரு பதிகம் இந்த கழுமலத்துக்கு சீர்காழிக்கு பாடுறாங்க. அதுல கடைசி மகுடமாக ஒரு வார்த்தையை வச்சு முடிக்கிறாங்க. எல்லா பாடல்கள்லையும் கடைசி வரி எப்படி இருக்கும்னா, கழுமல வளநகர் கண்டு கொண்டேன். அப்ப அந்த கழுமல வளநகர் அந்த நகரத்தை சுற்றி வரும்போதே நான் அந்த பெருமானை இடப வாகனத்தில் கண்டு கொண்டேன்னுட்டு அந்த கோயிலுக்கு உள்ள போகாம வெளியிலேயே வலமாக வரும்போது, ஊரையே வலமாக வரும்போது சுவாமி காட்சி கொடுத்து இந்த பதிகத்தை பாடுகின்றார். அந்த பாடலை பாடுகின்றேன். ஒரு வரியை 2 தடவை பாடுதான் அப்படியே பாடி பழகிக்கொள்ளலாம். முதல் வரி மாதிரியே ரெண்டாவது வரியும் இருக்கும். பண் தக்கேசி பண், ராகம் காம்போதி ராகம், தாழம் ஆதி, எடுப்பு தள்ளி. சாதலும் பேரத்தலும் தவிர்த்தென்னை வகுத்து, சாதலும் பேரத்தலும் தவிர்த்தென்னை வகுத்து, தன்னருள் தந்தையும் தலைவனை மலையும், தன்னருள் தந்தையும் தலைவனை மலையும், மாதினை மதித்து அங்கோர்பால் கொண்ட மணியை, மாதினை மதித்து அங்கோர்பால் கொண்ட மணியை, வரு புனல் சடையீடை வைத்த எம்மானை, வரு புனல் சடையீடை வைத்த எம்மானை, ஏதில் என் மனத்துக்கு ஓர் இரும்பு உண்ட நீரை, ஏதில் என் மனத்துக்கு ஓர் இரும்பு உண்ட நீரை, என்பகை ஓரோவனை எங்கள் பிரானை, என்பகை ஓரோவனை எங்கள் பிரானை, காதில் வெண்குழையனை கடல் குழமிதந்த, காதில் வெண்குழையனை கடல் குழமிதந்த, காதில் வெண்குழையனை கடல் குழமிதந்த, கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே, கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. ஏ அதுல 3வது பாட்டுல சேந்தன் அப்பன் அப்படின்னு சுவாமி சொல்றார். சேந்தன்னா முருகன், முருகனுக்கு அப்பன். இதை ஒரு முருகன் கோயில் சன்னதியில பாடும்போது பாடிக்கிடலாம். 2வது அதுல வந்து விருத்தனை பாலனை கனவிடை விரவி, சுவாமி வந்து அந்த சித்தவட மடத்துல விருத்தன் அப்படின்னா வயதான கோலத்துல வந்த அந்த இது கனவு நிலையில உள்ள அந்த திருவருள் செய்தது. இப்போ வந்து சுவாமி வந்து சாக்கிரத்துல அந்த நனவு நிலை, இப்ப நேருக்கு நேர் சுவாமியை பார்த்து பாடுறாங்க. சித்தவட மடத்துல கனவுல சுவாமி வந்து தூங்கும்போது வந்து இது பண்ணார். அப்படி அந்த விருத்தனை பாலனை கனவிடை விரவி, விழித்து எங்கும் காணமாட்டாது விட்டிருந்தேன். சித்தவட மடத்துல அப்படி நான் அவரை பார்க்க முடியாம சுவாமி மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னுட்டு அங்க கனவுல நடந்ததை சொல்றாரு. இப்போ நனவுல சுவாமி எதிர்க்குமா காட்சி கொடுக்கிறாரு. நினைவோடு அந்த சுவாமியை தரிசனம் செய்து அந்த சாக்கிராவஸ்தை சொப்பனாவஸ்தை, இப்ப சாக்கிரத்துல சுவாமியை நோக்கி பாடுகின்றார். அது ஒரு முருகன் கோயில்ல பாடிக்கிடலாங்கிறதுக்காண்டி அந்த பாட்டை இப்போ நம்ம
பாடுறோம். திருத்தினை நகரூரை சேந்தன் அப்பன் என் திருத்தினை நகரூரை சேந்தன் அப்பன் என் செய்வினை அறுத்திடும் செம்பொன்னை அம்பொன் செய்வினை அறுத்திடும் செம்பொன்னை அம்பொன் ஒருத்தனை அல்லது இங்கு ஆரையும் உணரேன் ஒருத்தனை அல்லது இங்கு ஆரையும் உணரேன் உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால் உணர்வு பெற்றேன் உய்யும் காரணம் தன்னால் விருத்தனை பாலனை கணவிடை விரவி விருத்தனை பாலனை கணவிடை விரவி விழித்தெங்கும் காண மாட்டாது விட்டிருந்தேன் விழித்தெங்கும் காண மாட்டாது விட்டிருந்தேன் கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை கருத்தனை நிறுத்தம் செய் காலனை வேலை கழுமலவழநகர் கண்டு கொண்டேனே கழுமலவழநகர் கண்டு கொண்டேனே. அதுல 10வது பாட்டு என்ன இந்த பதியத்தை பாடினா என்ன பலாபலன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. செழுமலர் கொன்றையும் கோவிட மலரும் செழுமலர் கொன்றையும் கோவிட மலரும் விரவிய சட்டை மூடி அடிகளை நினைந்திட்டு விரவிய சட்டை மூடி அடிகளை நினைந்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர் கல்லால் அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால் அறிவறிதவன் திருவடியினை இரண்டும் அறிவறிதவன் திருவடியினை இரண்டும் கழுமலவழநகர் கண்டு கொண்டு ஊரன் கழுமலவழநகர் கண்டு கொண்டு ஊரன் சடையந்தன் காதலன் பாடிய பத்தோ சடையந்தன் காதலன் பாடிய பத்தோ தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை தொழுமலர் எடுத்த கை அடியவர் தம்மை துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே துன்பமும் இடும்பையும் சூழகிலாவே. இந்த பதியத்தை பாடினா நமக்கு துன்பம் இடும்பை இதெல்லாம் நம்மை சூழாது அப்படின்னு இந்த பதிய பலனையும் சொல்றாங்க. அப்ப கழுமல வளநகர் அந்த நகரத்திலேயே இருந்து இந்த பதியத்தை பாடி நிறைவு செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கழுமலம் திருத்தலத்திற்கு செல்கின்றார்கள்.
திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு அவதாரம் செய்த இந்த திருத்தலம் பெரும் புகழி பெருமை வாய்ந்த மிகப்பெரிய எல்லோருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடிய இந்த சீர்காழி, இந்த சீர்காழியினுடைய எல்லையை நான் மிதிக்க மாட்டேன், ஏனென்றால் சம்பந்தர் அவதாரம் செய்த திருத்தலம் என்று அந்த ஊரினுடைய எல்லையினுடைய புறத்தே வெளிப்பக்கத்தே வணங்கி கொண்டு அந்த வள்ளலாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சீர்காழி திருத்தலத்தை அப்படியே வலமாக வருகின்றார்கள். வெளிப்புறமாக ஊரையே வலமாக அவர்கள் வருகின்றார்கள் சீர்காழி எல்லையை. அப்படி வரும்பொழுது இறைவனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்வதற்காக உமாதேவியார் அந்த மங்கையை இடப்பாகம் கொண்ட அந்த பெருமான் தானும் தன்னுடைய துணைவியாரோடு திருமாலாகிய இடவ வாகனத்தில் ஏறி வந்து அவருக்கு நேர் கண்ணுக்கு எதிரில் அவர் காணுமாறு காட்சி கொடுத்து அருள் செய்கின்றார். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கும் தோளுடைய செவியன் விடையேறி என்று அந்த இடவ வாகனத்தில் காட்சி கொடுத்த பெருமான் இந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அம்பிகையோடு, இந்த ஞானசம்பந்தருக்கும் அம்பிகையோடு தான் வந்தார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அம்பிகையோடு இடவ வாகனத்தில் காட்சி கொடுத்து அருள் செய்கின்றார். இறைவன் வலிய வந்து இவ்வாறு காட்சி கொடுத்து அருள் செய்ததனால் ஏற்கனவே பேரன்பு உடையவர் இறைவனிடத்தில். இப்பொழுது அந்த இறைவனிடத்தில் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வைத்த பேரன்பு செறிந்து நிறைந்த பேரன்பாக மாறி நிற்கின்றது. அப்படிப்பட்ட மண்டிய பேரன்பு உடைய அந்த வன் தொண்டராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பெருமானின் எதிரில் நின்று கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி இறைஞ்சி நிற்கின்றார். அதன் பிறகு அந்த தெளிந்த அலைகளை உடைய அந்த கடலில் ஒரு காலத்தில் மிதந்த அந்த திருத்தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தோணிபுரத்து ஈசர், அந்த தோணிபுரத்து ஈசரை நான் கைலாயத்தில் அந்த பெருமான் எப்படி இருந்தாரோ வீற்றிருந்த அந்த கோலத்தை இந்த தோணிபுரத்தில் நான் கண்டு கொண்டேன் அப்படின்னுட்டு ஒரு மகுடம் சூட்டியவாறு கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேன்னுட்டு ஒரு மகுடம் சூட்டியவாறு ஒரு 8வது வரியை வைத்து இனிமையான இசையை தரக்கூடிய பண்ணை தரக்கூடிய இனிமையான இசை மிகுந்த அந்த திருப்பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சீர்காழி பெருமானுக்கு பாடி சமர்ப்பணம் செய்தார். அடுத்த பாடல். இருக்கு ஓலம் இடும் பெருமான் எதிர் நின்றும் எழுந்தருள, இருக்கு ஓலம் இடும் பெருமான் எதிர் நின்றும் எழுந்தருள, வெறுகோள் உற்றது நீங்க ஆரூர் மேற் செல்ல விரும்பி, வெறுகோள் உற்றது நீங்க ஆரூர் மேற் செல்ல விரும்பி, பெருக்கு ஓதம் சூழ் புறவ பெரும்பதியை வணங்கி போய், பெருக்கு ஓதம் சூழ் புறவ பெரும்பதியை வணங்கி போய், திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி, திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி. இருக்கு ஓலம் இடும் பெருமான். இருக்குன்னா இருக்கை முதலாக கொண்ட 4 வேதங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் அப்படிங்கிற அந்த 4 வேதங்களும், அந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை அபயமிட்டு அழைத்து கொண்டே இருக்கின்றது. ஓலம்னா அபயமிட்டு அழைத்தற்கு உரிய ஒரு சொல். சில பெரிய புராணத்துல வரும் சிவதா ஓலம் முனிவா ஓலம் அப்படின்னுட்டு. அப்படி அந்த ரிக்வேதங்கள் எல்லாம் ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் முதலிய வேதங்கள் எல்லாம் அந்த சிவபெருமானை அபயமிட்டு இன்னும் அழைத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் எதிர் நின்றும் எழுந்தருள, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எதிரில் நின்று இப்போ
எழுந்தருளன்னா மறைந்து விடுகின்றார்னு அர்த்தம் எடுக்கணும். ஏன்னா எதிர் நின்றன்னுட்டு பதம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் எழுந்தருளன்னா மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை எடுத்துடணும். அப்போ மறைந்து விடுகின்றார். இதுவரைக்கும் காட்சி கொடுத்தவர் அந்த பதிகத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆளை மறைஞ்சிருக்கிறார் சுவாமி. இன்னும் எழுந்தருள மறைய உடனே வெறுக்கோள் உற்றது நீங்க. வெறுக்கோள் அப்படின்னா இதுவும் வெறுக்கொழல் அப்படிங்கிறது அன்பின் மெய்ப்பாட்டுள் இது ஒன்று. அதாவது பயத்தின் காரணமாக விரைவாக அந்த பய உணர்வு தோன்றும். அதன் பிறகு விரைவாக அந்த பய உணர்வு மாறிவிடும். இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பாட்டுக்கு வெறுவுறுதல் வெறுக்கோள் அப்படின்ட்டு அதற்கு பெயர். அச்சத்தினாலே சடுதியில் தோன்றுவதும் விரைவில் மாறுவதுமாய் ஒரு மெய்ப்பாடு என்பர் இந்த வெறுக்கோள் அப்படிங்கிறதுக்கு. வெறுவுதல் அப்படின்ட்டு இதுக்கு பெயர். சுவாமி காட்சி கொடுத்து மறைஞ்ச உடனே முதல்ல ஒரு பய உணர்வு ஏற்படுது. உடனே அந்த பய உணர்வு மாறி விடுகிறது. ஆகா, சுவாமி நம்மளை திருவாரூருக்கு வர சொன்னாரு, அதனாலதான் சுவாமி இந்த இடத்த விட்டு உடனே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அந்த பயம் வருது. அது உடனே மறைந்து விடுகிறது. அதனாலதான் வெறுக்கோள் உற்றது நீங்க, பயம் உற்றது உடனே அந்த நீங்கி விடுகிறது. அதன் பிறகு அதாவது இறைவனுக்கு பயப்படணும். அவங்க இந்த மாற்று சமயத்துல கூட கிறிஸ்தவ சமயத்துல சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருமுறைகள்ல உள்ளதுதான் இது. அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றி யூரை இஞ்சி மாமதில் எய்திமையோர் தொழ குஞ்சிவான் பிறை சூடிய கூத்தனைன்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க. முதல்ல பயத்திலேயாவது சாமி மேல அன்பு வை, பயந்தாவது சாமிக்கு பயப்படு, அஞ்சி ஆகிலும், அதுக்கப்புறம் அன்போட அன்பு பட்ட ஆகிலும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அந்த அன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பயம், அந்த பயம் உடனே நீங்கி விடுகிறது. ஆரூர் மேற்செல விரும்பி, திருவாரூருக்கு வரணும்னு சொல்லி சுவாமி சொல்லியிருக்காங்கல்ல, அதனால நாம திருவாரூருக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல விருப்பம் இப்போ மாறி போய் சென்று விடுகிறது. பெருக்கு ஓதம் சூழ் புறவ பெரும்பதியை. அந்த ஓதம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். பெருகிய கடல். அந்த பெருகிய கடல் சூழ்ந்த ஒரு காலத்தில் பிரளய காலத்தில் கடல் பெருகி சூழ்ந்து இருந்த புறவம்ங்கிறதும் சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர் புறவம். புறவம்னா சோலைன்னு ஒரு அர்த்தம். அந்த சீர்காழி என்கின்ற அந்த பெரும்பதியை, அந்த மிக உயர்ந்த திருத்தலத்தை வணங்கி கொண்டு அங்கேருந்து சுவாமிகிட்ட விடை பெற்று கொண்டு அந்த தலத்தை பிரிய முடியாம பிரிஞ்சு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோலக்கா அப்படிங்கிற திருத்தலம் இருக்கின்றது. அந்த திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி உடனே அந்த அடுத்த தல யாத்திரை அந்த திருக்கோலக்காவுக்கு போறாங்க. அந்த கோலக்காவில் உள்ள சுவாமியை வணங்குகின்றார்கள். அந்த சுவாமி மேல நம்முடைய செந்தமிழை மாலைகளை பதிகத்தை பாடுகின்றார்கள். இந்த பதிகமும் நமக்கு கிடைக்கல. ஆனா இந்த தலத்துக்கு ஒரு பதிகம் இருக்கு. அது பின்னால ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் இவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வரும்போது பாடுனது. இப்ப பாடின பதிகம் கிடைக்கல. அது தேவாரத்துல ரிக்வேதத்தை பத்தி வரும். தூய காவிரியின் நன்னீர் கொண்டு இருக்கு ஓதி ஆட்டி. ரிக்வேதம் இந்த 4 வேதங்களை சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அப்படின்லாம் அந்த ரிக்வேதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. உலக வழக்குல இதை இந்த வெறுக்குள் அப்படிங்கிறத விருக்கு அப்படின்னுட்டு ஒரு இதுல பிரயோகம் பண்ணுவாங்க. விருக்குன்னு எனக்கு பயம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் கூட சொல்லுவாங்க. அது அடுத்த பாடல் தேனார்க்கும் மலர்ச்சோலை திருப்புன்கூர் நம்பருபால்
தேனார்க்கும் மலர்ச்சோலை திருப்புன்கூர் நம்பருவால் ஆனா பேரன்பு மிக அடிபணிந்து தமிழ் பாடி ஆனா பேரன்பு மிக அடிபணிந்து தமிழ் பாடி மானார்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி மான் ஆர்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி காணார்க்கும் மலர்த்தடம் சூழ் காவிரியின் கரையணைந்தார் காணார்க்கும் மலர்த்தடம் சூழ் காவிரியின் கரையணைந்தார். தேனார்க்கும் மலர்ச்சோலை, தேன் பொருந்திய மலர்கள் இருக்கக்கூடிய அந்த சோலை. அந்த தேனை குடிப்பதற்காக வண்டுகள் ரீங்காரம் விடுகிறது. தேன்கிறதுக்கு வண்டுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட அந்த மலர்கள் நிறைந்த சோலைகளை உடைய திருப்புன்கூர். நந்தனாருக்கு நந்தி விலகிய திருத்தலம், நந்தனார் குளம்பெட்டிய தலம், நந்தனாரினுடைய சொந்த ஊர் ஆதனூர் இதிலிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்குது. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மிக அதிகமான திருப்பணி செய்த திருத்தலம். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ரொம்ப அபிமான தலம். வைத்தீஸ்வரம் கோயிலிருந்து ரொம்ப பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருப்புன்கூர் இருக்கின்றது. நந்தி விலகிய திருத்தலம். அந்த திருப்புன்கூர் திருத்தலத்துக்கு இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கின்றார்கள். நம்பர்பால், நம்பிக்கைக்கு உரிய சிவபெருமான். அந்த சிவபெருமானிடத்தில் ஆனா பேர் அன்பு மிக, ஆனானா குறையாதுன்னு அர்த்தம். அந்த பேரன்பு குறையாது, அது மிகுதியாக ஆகிக் கொண்டே இருக்கிறது. குறைஞ்சாத்தானே அது இதாகும், அது மிகுதியாகவே ஆகிக் கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட பேரன்போடு சுவாமி திருவடியில கீழே பணிந்து தமிழ் பாடி, திருவடியில கீழே விழுந்து வணங்கி சுவாமியை பணிந்து இங்க அந்த திருப்புன்கூர் சிவபெருமானுக்கு ஒரு பதிகம் பாடுகின்றார்கள். இந்த பதிகமும் நமக்கு கிடைக்கல. பின்னால இந்த தலத்துக்கு பதிகம் இருக்கு. அது ஏயர்கோன் கலிக்காமரோட வரும்போது பாடிய பதிகம். இப்ப பாடின பதிகம் நமக்கு கிடைக்கல திருப்புன்கூருக்கு. மான் ஆர்க்கும் கரதலத்தார், மானை கையில் வைத்திருக்கக்கூடிய கரதலத்தை உடைய சிவபெருமான். அந்த மான் ஆர்க்கும்ங்கிறத எதனால ஆரவாரம் செய்யும்னுட்டு ஏன் போடுறாரு, ஏன் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்றாங்க அப்படின்னா, மான் பொதுவா ஒரு சாஃப்டான, ஒரு மென்மையான ஒரு சைவ பிராணி, இலை தழைகளைத்தான் சாப்பிடும். ஆனா சுவாமி கையில அனுப்பின மான் அந்த ரிஷிகள், தார்காவனத்து ரிஷிகள் அனுப்பிய மான், அந்த ஓமகுண்டத்திலிருந்து அனுப்பிய மான். அதனால அது ஒரு சத்தம் போட்டாலே இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அந்த மான். ஒரு ஓங்கி ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா உலகமே அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த மான் அது. அதனாலதான் அந்த மானை ஆர்க்கும் அப்படின்னுட்டு சொல்லி இதுல அந்த பதிவிடுகின்றார். அப்போ வலிமையான மான், சாமியை கொல்றதுக்கு தானே அனுப்பி விடுறாங்க. அந்த மானை பிடிச்சி கையில வச்சிருக்கிறார். அந்த வலிமை அதற்கு இருக்கும் அல்லவா. அதனாலதான் அந்த மானார்க்கும் கரதலத்தார். அப்படிப்பட்ட அது ஒரு சத்தம் கொடுத்தாலே இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள மான். அந்த மானை கையில சுவாமிக்கு வச்சிருக்காரு. ஏதோ சும்மா சாதாரண மானுன்னு நினைக்காதீங்க. அந்த மான் இப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த மான். அந்த மானை சுவாமி கையில் வைத்திருக்கின்றார். அந்த பெருமான், அந்த சிவபெருமான், மானை கையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் மகிழ்ந்த இடம் பல வணங்கி, அப்படியே செல்லக்கூடிய வழியில இன்னும் சுவாமி மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய பல திருத்தலங்களை வணங்கி கொண்டே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கின்றார்.
காணார்க்கும் மலர்த்தடம் சூழ் காவிரியின் கரை அணைந்தார். அந்த காடுகள் மிகுந்த நல்ல மலர்கள் இருக்கக்கூடிய அந்த தடங்கள், அதாவது நீர்நிலைகள், குளம் கொட்டை அப்படின்னுட்டு அந்த மடு இதெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றின் கரைக்கு இப்பொழுது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த பரிசனங்களும் சென்று சேருகின்றார்கள். கரை அணைந்தார் அப்படின்ட்டு. இருக்கு முதலாகிய 4 வேதங்களாகிய இருக்கு, யஜுர், சாமம், வேதம் இவைகளெல்லாம் இன்னும் இறைவனை அடைவதற்கு அபயமிட்டு அழைத்து கொண்டு ஓலமிட்டு கொண்டு இருக்கின்றது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பதற்கு ஏற்ப வேதங்கள் இறைவனை நோக்கி துதித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையை உடைய பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எதிரில் காட்சி கொடுத்து விட்டு இப்பொழுது அங்கிருந்து எழுந்தருளி விடுகின்றார் மூலஸ்தானத்திற்கு. அதாவது அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகின்றார் ரிஷபாரூடராக வந்த சுவாமியும் அம்பாளும். அந்த சுவாமி மறைந்தவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பய உணர்வு ஏற்படுகிறது. வெறுப்போல் என்ற பய உணர்வு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பய உணர்வு உடனே நீங்கி விடுகிறது. நம்மை இறைவன் திருவாரூருக்கு வர சொல்லி இருக்கின்றார், ஆகையினால் சுவாமி இந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார் அப்படின்னுட்டு முதல்ல ஒரு மறைந்ததற்காக ஒரு பயம் வருகிறது. அதன் பிறகு அந்த பயம் சுவாமி சொன்ன உத்தரவை நினைத்தவுடன் மறைந்து விடுகிறது. அப்படி அந்த வெறுப்போல் உற்றது நீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விட்டு அந்த பயம் உணர்வு நீங்கியவுடன் திருவாரூருக்கு நாம் விரைவாக செல்ல வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விரும்பிக் கொண்டு அந்த கடல் நீர் ஓதமாக பெருகி எங்கும் சூழ்ந்து இருக்கக்கூடிய புறவம் என்கின்ற சீர்காழி என்கின்ற அந்த மிகப்பெரிய திருத்தலத்தை வணங்கி கொண்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சீர்காழிக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்கோலக்கா என்கின்ற திருத்தலத்தை சென்று வணங்கி அங்கே இறைவன் மீது செந்தமிழ் மாலைகள் அந்த பதிகத்தை பாடுகின்றார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. பின்னாளில் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரோடு வரும்போது இந்த தலத்திற்கு பதிகம் பாடியிருக்கின்றார், அது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது பாடிய திருப்பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. திருக்கோலக்கா திருத்தலம் அதனுடைய பெருமைகள் எல்லாம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஞானசம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்த திருத்தலம், ஒரு பரிகார திருத்தலம், ஊமை திக்குவாய் போன்ற குறைகளை நீக்கக்கூடிய ஒரு திருத்தலம். சுவாமி ஓசை கொடுத்த நாயகர், அம்பாள் ஓசை கொடுத்த நாயகி என்றெல்லாம் பெருமை மிகுந்தது அந்த திருக்கோலக்கா. தேன் மிகுந்த மலர்களை உடைய, வண்டுகள் ரீங்காரமிடக்கூடிய மலர்களை உடைய சோலைகள் சூழ்ந்த திருப்புன்கூர் என்கின்ற திருத்தலத்திற்கு இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கின்றார். அந்த திருப்புன்கூர் திருத்தலத்தில் உள்ள நம்பிக்கைக்கு உரிய அந்த பெருமான் மீது குறையாத அந்த மிகப்பெரிய அன்பு இன்னும் மிகுந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அன்பு மிகுதியினால் அந்த திருப்புன்கூர் பெருமானினுடைய காலில் விழுந்து வணங்குகின்றார், பணிந்து பரவுகின்றார். அந்த இடத்திலும் ஒரு திருப்பதிகம் பாடுகின்றார். அந்த திருப்பதிகமும் நமக்கு கிடைக்கவில்லை. பின்னாளில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் இந்த தலத்திற்குரிய பதிகம் நமக்கு கிடைக்கின்றது. அந்த வலிமையான மானை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமான், தனது சத்தத்தால் இந்த உலகையே அழிக்க வல்லமை உடைய மான், அப்படிப்பட்ட மானை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள் செல்லக்கூடிய வழியில் பல திருத்தலங்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த சிவனடியார்களும் வணங்கி கொண்டே செல்கின்றார்கள். இவ்வாறு காடுகள் நிறைந்த, மலர் தடங்கள் சூழ்ந்த, மலர் சோலைகள் சூழ்ந்த, அந்த மலர்கள் மலர்ந்து, தாமரை மலர்கள் போன்ற மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிணறு, குளம், மடு போன்ற நீர்த்தடங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றின் கரையை இப்பொழுது
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று சேர்ந்தார்கள். வம்புலா மலர் அலைய மணி கொழித்து வந்து இழியும், வம்புலா மலர் அலைய மணி கொழித்து வந்து இழியும், பைம்பொன்பார் கரை பொன்னி பயில் தீர்த்தம் படிந்தாடி, பைம்பொன்பார் கரை பொன்னி பயில் தீர்த்தம் படிந்தாடி, தம்பிரான் மயிலாடு துறை வணங்கி தாவில் சீர், தம்பிரான் மயிலாடு துறை வணங்கி தாவில் சீர், அம்பர் மாகாளத்தில் அமர்ந்தபிரான் அடி பணிந்தார், அம்பர் மாகாளத்தில் அமர்ந்தபிரான் அடி பணிந்தார். வம்புலா மலர் அலைய, அந்த காவேரி ஆத்துல வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாம் அப்படியே காவிரி ஆற்றில் அலைக்கழிக்கப்பட்டு நீரால் அலைப்புண்டு அப்படியே வருகின்றது. அதான் அலைய அப்படின்னா நீரால் அலைப்புண்டு. ஏன்னா மலர் மென்மையானது, அதனால நீரால் அலைப்புண்டு. மணி கொழித்து, அந்த காவேரி ஆறு பாய்ந்து வரக்கூடிய வழிகளிலேயே அந்த நவரத்தினங்கள் அதையெல்லாம் அது இந்த புடைச்சி எடுத்த மாதிரி, சொலவுல வச்சு புடைக்கிற மாதிரி அதையெல்லாம் அப்படியே இரண்டு கரைகளிலும் ஒதுக்கி கொண்டே வருகிறது அந்த காவேரி ஆறு. இவ்வாறு மணி கொழித்து வந்து இழியும், அப்படியே வந்து சேரக்கூடிய பைம்பொன் வார் கரை பொன்னி. மேலும் அந்த பொன்னி நதி என்ன செய்கிறது? பசுமையான பொன்னை, பொன் துகள்களை, பைம்பொன் அப்படின்னா பசுமையான தூய அந்த பொன் துகள்களை, அந்த வார்னா நீண்ட நீண்ட கரைகளில் அந்த பொன் துகளை ஒதுக்குகிறது. அந்த பொன் துகளை ஒதுக்குவதனாலும் அந்த ஆற்றுக்கு பேரு பொன்னியாறுன்னு பேர். இப்போ நம்ம எங்க பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆறு, இந்த தாமிரபரணி ஆற்றுல நீங்க மணலை லேசா அப்படியே சலிச்சிங்கன்னா, தண்ணிக்குள்ள உள்ள மணலை சலிச்சிங்கன்னா தாமிர துகள்கள் இருக்கும். அந்த தாமிர துகள்கள் இருக்கிறதுனால தான் இதுக்கு தாமிரபரணின்னு பேர். அது இது தாமிரத்தை அடித்து கொண்டு வரக்கூடியது. பொன்னியாறு பொன் துகள்களை அடித்து கொண்டு கரையில் சேர்க்கின்றது, அதனாலும் அதற்கு பொன்னியாறு காவேரி ஆறுன்னு பேரு. காக்கா வைத்ததனால் காவிரி ஆறு, பொன் துகள்களை கொண்டு கரைக்கு சேர்ப்பதனால் அதற்கு பொன்னியாறு அப்படின்ட்டு. அதனாலதான் பைம்பொன்வார் கரை பொன்னின்னு போடுறாரு, காவேரின்னு போடாம பொன்னின்னு போடுறாரு. பொன் துகளை கொண்டு வருகிறது. அப்படி அந்த பொன்னி ஆற்றில் பயில் தீர்த்தம், பயிலுதல்னா எல்லாருக்கும் உதவுதல், தன்னுடைய நீரால் எல்லாருடைய பசியையும் நீக்கக்கூடிய அந்த தீர்த்தம். அந்த பொன்னி பயில் தீர்த்தம் படிந்தாடி, நிறைய வரக்கூடிய வழியில நிறைய சிவாலயங்களுக்கெல்லாம் அந்த காவேரி ஆறு தன்னுடைய தண்ணீரை கொடுக்கிறது, அதனால அது தீர்த்தம். அந்த பொன்னியாறுங்கிற அந்த தீர்த்தத்தில் படிந்து ஆடி, உள்ளே புகுந்து குளித்து, ஆத்துக்குள்ள புகுந்து நல்ல கழுத்தளவு தண்ணியில நின்றுட்டு எல்லாரும் குளிக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த சிவனடியார்களும். படிந்து அப்படின்னா உள்ளே புகுந்துன்னு அர்த்தம், ஆடினா குளித்துன்னு அர்த்தம். தம்பிரான் மயிலாடு துறை வணங்கி, தம்பிரான்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அர்த்தம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது மயிலாடுதுறையை வணங்குகின்றார்கள். அந்த திருத்தலம் மயிலாடுதுறை பாடல் பெற்ற திருத்தலம், அந்த திருத்தலத்தை வணங்குகின்றார். தாவில் சீர், அதாவது குற்றமில்லாத பெருமை வாய்ந்த அந்த அம்பர் மாகாளத்தில் அமர்ந்த பிரான் அடிபணிந்தார். மயிலாடுதுறையை வணங்கி கொண்டு அங்கேருந்து அப்படியே அவர்கள் சென்று அம்பர் மாகாளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடியை
சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்தவர்களும் பணிகின்றார்கள். அப்போ காவிரியில குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு மயிலாடுதுறை தரிசனம் செய்து பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகம்லாம் நமக்கு கிடைக்கல. அதன் பிறகு அம்பர் மாகாளத்துக்கு போறாங்க. அம்பர் மாகாளத்துல சுவாமியை வணங்குகின்றார். அங்கேயும் பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகமும் நமக்கு கிடைக்கல. கிடைத்ததை வைத்து தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த மயிலாடுதுறை அம்பாள் மயிலாக இருந்து பூஜை பண்ணுங்க திருத்தலம். மிகப்பெரிய ஒரு திருத்தலம் மயிலாடுதுறை. அது அதனுடைய ஒரு பகுதி திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. இன்னொரு அந்த முருகன் சன்னதியெல்லாம் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. ஒரு கோயில்ல 2 கட்டளை இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் மயிலாடுதுறை. அம்பர் மாகாளம், அம்பர் பெருந்திருக்கோயில்னு 2 திருத்தலங்கள் பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கிற தூரத்தில் ஒரே ஊர்ல 2 கோயில். இந்த அம்பர் மாகாளம்தான் அம்பன் அம்பாசுரன் அப்படிங்கிற அரக்கர்களை கொன்ற பழியை நீக்குவதற்காக, பழியை போக்குவதற்காக காளியம்மை சிவபெருமானை பூசித்த திருத்தலம். அடுத்து மகாகாலர் அப்படிங்கிற ஒரு இருடி பூஜித்த திருத்தலம். அதனால இதற்கு அம்பர் மாகாளம், அம்பர் பெருந்திருக்கோயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்பல்பாங்க. இப்போ இல் போட்டு தான் சொன்னா தான் தெரியும். அம்பர்னா இப்போ தெரியாது. 2வது சோமாசி மாரநாயனார் உரிய ஒரு திருத்தலம். அவர் யாகம் செய்த திருத்தலம். வைகாசி மாதத்துல அந்த பெருவிழா நடக்கும். அப்படிப்பட்ட அந்த அம்பர் மாகாளத்துல இருக்கக்கூடிய சுவாமியையும் திருவடிகளையும் வணங்கி கொண்டு வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த மயிலாடுதுறை, இந்த அம்பர் மாகாளத்தில் இந்த நேரத்தில் பாடிய பதியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்த பாடல் மின்னார் செஞ்சடையண்ணல் விரும்பு திருப்புகலூரே. மின்னார் செஞ்சடையண்ணல் விரும்பு திருப்புகலூரே. முன்னாக பணிந்தேத்தே முதல்வன் தன் அருள் நினைந்து. முன்னாக பணிந்தேத்தே முதல்வன் தன் அருள் நினைந்து. பொன்னாரும் புத்தரியம் புரிமுன்னூல் அணிமார்பர். பொன்னாரும் புத்தரியமும் புரிமுன்னூல் அணிமார்பர். தென்னாவலூராளி திருவாரூர் சென்றணைந்தார். தென்னாவலூராளி திருவாரூர் சென்றணைந்தார். அந்த மின்னலை போன்ற மின்னல்களெல்லாம் தோன்றக்கூடிய அந்த செஞ்சடை அண்ணன், சிவந்த சடையை உடைய அண்ணலாகிய சிவபெருமான். அந்த சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய திருப்புகலூர். அந்த திருப்புகலூருக்கு சென்று முன்னாக பணிந்தேத்தி, முன்னாகங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இப்போ ஒரு தடவை கும்பிடுதாங்க, பின்னால ஒரு தடவையும் கும்பிட போறாங்க. அதனால இப்ப முதல் தடவை கும்பிடுதாங்க. அதான் முன்னாக பணிந்தேத்தி. பிறகு ஏயர்கோன் கலிக்காமரோட வரும்போதும் ஒரு தடவை வணங்க போறாங்க. அதனால இப்ப முதல் தடவையாக பணிந்தேத்தி இறைவனை, அந்த திருப்புகலூர் பெருமானை பணிந்து பாடுகின்றார். முதல்வன் தன் அருள் நினைந்து. அதே நேரத்துல சிவபெருமான் முதல்வன் சிவபெருமானினுடைய திரு அருளை நினைந்து பார்க்கின்றார். திரு அருள்னா திருவாக்கு. சிதம்பரத்துல வச்சு என்ன சொல்றாரு? திருவாரூருக்கு நம்பால் வருக அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்ன வாக்கை நினைச்சு பார்க்கிறார். அந்த சுவாமி சொன்ன வாக்கை மனதில் நினைத்து கொண்டு
அந்த பொன் ஜரிகைகளால், பொன் ஆறும் அப்படின்னா பொன் சரிகைகள் கொண்டு நெய்யப்பட்ட உத்தரியம். உத்தரியம்னா பீதாம்பரம்னு அர்த்தம். புரி முன்னூல் அணிமார்பர், கட்டப்பட்ட 3 நூல்கள். அந்த 3 நூல்களை அணிந்த மார்பை உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ உத்தரியம் அணிமார்பர், புரி முன்னூல் அணிமார்பர் அப்படின்னு அதற்கு 2 விதமாக கொண்டு போகணும். அந்த தென் நாவல் ஊராழி, தென்னாலே அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தெற்கு பகுதின்னு எடுத்துக்கிடலாம். அந்த அழகிய திருநாவலூரை ஆளக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தென்னாவலூராழின்னா இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு அரசர் தானே, அதனால அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுதான், அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ளதுதான் நாவலூர். அதனால தென்னாவலூராழி திருவாரூர் சென்றடைந்தார். அப்படியே அங்கே இருந்து திருப்புகலூர்லேருந்து நேரடியா திருவாரூருக்கு இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரும் அவரோடு வந்த சிவனடியார்களும் அந்த பரிசனங்களும் சென்று திருவாரூருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த புகழூருக்கும் இந்த நேரத்துல பாடின பதிகம் கிடைக்கல. மயிலாடுதுறைக்கு இந்த நேரத்துல பாடின பதிகம் கிடைக்கல. அம்பர் மாகாளத்துக்கு இந்த நேரத்துல பாடிய பதிகம் கிடைக்கல. திருப்புகலூருக்கு இந்த நேரத்துல பாடின பதிகம் நமக்கு கிடைக்கல. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவருடைய பரிசனங்களும் திருப்புன்கூரிலிருந்து வரக்கூடிய வழியில் பல திருத்தலங்களை தரிசனம் செய்து கொண்டு காவிரி கரைக்கு வந்து சேருகின்றார்கள். வாசனை மிகுந்த மலர்களையெல்லாம் அலைத்து கொண்டு நீரால் அலைப்புண்டு வரக்கூடிய அந்த பொன்னி நதி, அந்த பொன்னி நதி தான் வரும் வழியில் இருக்கக்கூடிய நவரத்தினங்களை எல்லாம் பொழித்து இரு கரைக்கும் சேர்த்து கொண்டு வருகிறது. இவ்வாறு வந்து இழியும் அந்த பொன்னி நதி மேலும் அந்த 2 கரைகளிலும் பசுமையான பொன் துகள்களை அந்த நீண்ட இரு கரைகளிலும் அந்த பொன்னி நதியானது சேர்த்து கொண்டே வருகிறது. அப்படி அந்த பொன் துகள்களை கரைக்கு கொண்டு சேர்ப்பதனால் அந்த நதிக்கு பொன்னி நதி என்ற பெயர் வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த பொன்னி நதியில் அது வரக்கூடிய இடத்தில் பல சிவாலயங்களுக்கு அது தீர்த்தத்தை தந்து கொண்டு வருவதனால் அந்த பொன்னியில் பயில் தீர்த்தம், அந்த பொன்னி நதியானது வரக்கூடிய வழியில் பலருக்கும் அந்த நீரால் உதவி செய்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தில் உள்ளே காவிரி ஆற்றுக்குள் உள்ளே புகுந்து எல்லோரும் குளிக்கின்றார்கள். அந்த தம்பிரானாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை திருத்தலத்தில் வணங்குகின்றார். இந்த தலத்தில் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. தாவில் அந்த அதன் பிறகு ஒப்பற்ற பெருமை வாய்ந்த அம்பர் மாகாளம் என்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றார். இந்த தலத்திலும் இது சமயம் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. மின்னலை போன்ற ஒளி பொருந்திய சிவந்த சடையை உடைய அண்ணலாகிய அந்த சிவபெருமான் மேலும் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய திருப்புகலூர் என்கின்ற திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் தடவையாக சென்று தரிசனம் செய்து இறைவனை பணிந்து ஏத்தி இறைவனுக்கு பதிகம் பாடுகின்றார். இந்த பதிகமும் முதலில் இந்த திருப்புகலூருக்கு பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகு அந்த முதல்வனாகிய தில்லை நடராஜ பெருமானினுடைய அந்த திருவாக்கை நினைத்து பார்க்கின்றார். திருவாரூருக்கு நம்பால் வருக என்ற வாக்கை மனதில் நினைத்து கொண்டு அந்த திருவருளை மனதில் நினைத்து கொண்டு அந்த பொன் ஜரிகைகளால் செய்யப்பட்ட உத்தரியம் என்கின்ற பீதாம்பரத்தை அணிந்த மார்பை உடையவர், அந்த புரிமுன்னூல் அணிந்த மார்பை உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகிய அந்த அழகிய நாவலூரை தலைமையிடமாக கொண்டு ஆளக்கூடிய அந்த நாவலூரில் பிறந்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது தானும் தன்னுடைய பரிசனங்களோடு சிவனடியார்களோடு இப்பொழுது திருவாரூருக்கு சென்று சேர்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
உம் உம் தேராரும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு தேராரும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலினம் ஆரூரன் நாம் அழைக்க ஆராத காதலினம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்ததீர் கொள்வீர் என்று வாரா நின்றான் அவனை மகிழ்ந்ததீர் கொள்வீர் என்று நீராறும் சடைமுடி மேல் நிலவணிந்தார் அருள் செய்தார் நீராறும் சடைமுடி மேல் நிலவணிந்தார் அருள் செய்தார். திருவாரூர் அப்படின்னாலே தேர் அழகு, தேருக்கு அழகு திருவாரூர். என்ன ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே அப்படின்னு திருமுறைகள்ல சொல்லப்படும். அந்த தேருக்கே ஆழித்தேர்னு பேர். அது கடல் போன்ற தேர். அப்படி அந்த தேராரும் நெடுவீதி, தேர் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த நீண்ட வீதியை உடைய திருவாரூர். அந்த திருவாரூர் வாழ்வார்க்கு, அந்த திருவாரூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள் கனவுல போய் சுவாமி சொல்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் கூப்பிட்டதுனால வராரு, நீங்கள்லாம் போய் அவரை வரவேற்று அழைத்து வாருங்கள்னு எல்லா கனவுலையும் போய் சுவாமி வந்து சொல்றார். என்ன திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன், என் மீது தனியாத அன்பு கொண்டவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட என்னுடைய ஆரூரன், நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனை. அது மாதிரி இங்க நம் ஆரூரன், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆரூரன்னா அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படிப்பட்டவர்? சிவபெருமானிடத்தில் ஆராத காதல் உடையவர், தனியாத காதல் அன்பு உடையவர். அப்படிப்பட்ட என் மீது தனியாத அன்பை உடைய என்னுடைய ஆரூரனாகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நான் அழைத்தேன். திருவாரூருக்கு வான்னு நான் அழைத்தேன். நாம் அழைக்க வாரா நின்றான், இப்பொழுது வந்து நிற்கின்றான், திருவாரூருக்கு வருகின்றான். அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு அழைத்து வருவீர்களாக என்று நீராறும் சடைமுடி மேல் நிலவணிந்தார் அருள் செய்தார். அந்த நீர் பெருக்கு மிகுந்த, ஆறும்னா மிகுதியாக அர்த்தம். கங்கை நீர் ஃபுல்லா இருக்கு. சாமி தலை ஒரு பெரிய டேமு. அந்த டேமுல ஃபுல்லா எப்போதும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கு. எப்படித்தான் தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்படி அந்த நீர் மிகுந்த சடை, கங்கையை சடையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சடை முடி மேல் நிலவை அணிந்தவர், சந்திரனை அணிந்த அந்த பெருமான் அந்த ஊர் மக்களுக்கு கனவில் இப்படி அருள் செய்கின்றார் சுவாமி. கனவுல போய் கூறுகின்றார். தம்பிரான் அருள் செய்ய சிறு திருத்தொண்டர் அது சாற்றே. தம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றே. எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இதுவானால். எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இதுவானால். நம்பிரானார் ஆவார் அவரன்றேயனும் நலத்தால். நம்பிரானார் ஆவார் அவரன்றேயனும் நலத்தால். உம்பர் நாடு இழிந்ததனர்
எதிர்கொள்ள உடன் எழுந்தார் உம்பர் நாடு இழிந்ததனர் எதிர்கொள்ள உடன் எழுந்தார். தம்பிரான் அருள் செய்ய, இந்த இடத்துல தம்பிரான்னா தியாகராஜர்னு எடுத்துக்கிடணும். திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெருமான். அந்த பெருமான் இவ்வாறு அந்த திருவாரூரில் உள்ளவர்களுடைய கனவில் போய் அவர்களுக்கு அருள் செய்கின்றார். அப்ப இந்த திருத்தொண்டர்கள் அந்த கனவை கேட்ட அந்த திருத்தொண்டர்கள்லாம் ஒருத்தர் அதை பற்றி சொல்கின்றார்கள். அது சாற்றி, எது சாற்றி? தாங்கள் கண்ட கனவை கூறிக்கொள்கிறார்கள். சுவாமி வந்தாரு, இப்படி ஆரூரன்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாராரு, என்னுடைய அழைப்புக்காக வேண்டி வாராரு, அவரை நீங்க எதிர்கொண்டு அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு சுவாமி சொன்னாரு அப்படின்னு எல்லாரும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய கனவில் கண்ட அதை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்றார்கள். அதான் அது சாற்றி. எம்பிரானார் அருள்தான். உடனே அவர்கள் எல்லோரும் நம்முடைய சிவபெருமானாகிய அந்த தியாகராஜ பெருமானுடைய திருவருள் இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருந்தது என்றால், இருந்த பரிசு இதுவானால், பரிசுன்னா தன்மை. சுவாமி அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு, நாம அதுக்கு உடனே அடிபணியணும் அப்படிங்கிற தன்மை. சுவாமியினுடைய அந்த திருவருள் இவ்வாறு இருந்த தன்மை இதுவானால், நம்பிரானார் அவர் அன்று நமக்கு இனிமேல் அந்த சிவபெருமானாக யாரு? அந்த வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் நமக்கு இனிமேல் சிவபெருமான்னு எல்லாரும் சொல்லுதாங்க. அந்த வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் இனிமேல் நம் பிரானார் ஆவார். இனிமேல் நமக்கு தலைவராக அவர்தான், நம்முடைய சிவபெருமானும் அவர்தான் அப்படின்னு, அதாவது சிவபெருமானினுடைய தன்மையை பெற்றவர் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நான் இனி வருங்காலங்களில் நம்முடைய பிரானாராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் என்றே அப்படின்னு அவர்களெல்லாம் தீர்மானம் செய்து கொண்டு மனதில் நினைத்து கொண்டு எனும் நலத்தால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாங்கினை கை கொண்டு உடனே அவங்க எல்லாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைக்க எல்லாரும் உடனே எழுந்து செல்கின்றார்கள். அது எப்படி அவர்கள் செல்லக்கூடிய அவரை வரவேற்க செல்லக்கூடியது எப்படி இருந்துதான், தேவர் உலகமே இங்கே வந்து விட்டது போல இருந்துச்சான். உம்பர் நாடு, உம்பர்னா தேவர்கள், தேவர் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அனைவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்பதற்காக மேலிருந்து கீழே இழிந்தது அப்படின்னா மேலிருந்து கீழே வருதல், அந்த தேவலோகத்திலிருந்து கீழே வந்தது போல இருந்தது அப்படின்னுட்டு இதை சொல்றாங்க. இப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இன்னொரு அர்த்தம் அதுக்கு என்னன்னா, கும்பர் நாடு இழிந்தது. இந்த திருவாரூர்ல உள்ள தியாகராஜ பெருமான் பலகாலம் இந்திரலோகத்துலதான் இந்திரனுடைய ஆன்மார்த்த மூர்த்தியா இருந்தவர். ஆனா அவரு அந்த பெருமான் இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியால திருவாரூருக்கு வந்துட்டாங்க. ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த பெருமான் திருவாரூருக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த கும்பர் தேவர் நாட்டில் இருக்கக்கூடியவர்களை விட இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை நன்கு வணங்குவதனால் அந்த கும்பர் தேவர் உலகமே தோற்று போன மாதிரி இந்த பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த பரிசனங்களும் திருவாரூருக்கு வந்து சேருகின்றார்கள். அந்த தேர் ஆழித்தேர் ஓடக்கூடிய நீண்ட வீதிகளை உடைய அந்த திருவாரூரில் வாழக்கூடிய அந்த அடியார் பெருமக்களினுடைய கனவில் அந்த தியாகராஜ பெருமான் சென்று கூறுகின்றார், என் மீது தனியாத காதல் கொண்ட அன்பு கொண்ட நம்முடைய அந்த ஆரூரன் என்கின்ற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நான் திருவாரூருக்கு வா என்று அழைத்தேன். அந்த அழைப்பை தலைமேற்கொண்டு இப்பொழுது திருவாரூருக்கு வந்து இருக்கின்றான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு அழைத்து வருவீர்களாக என்று அந்த கங்கையை சடையில் வைத்திருக்கக்கூடிய
அந்த சடைமுடி மேல் நிலவை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் எல்லாருடைய கனவிலும் சென்று அருள் செய்தார். இவ்வாறு எல்லாருடைய கனவிலும் உணர்த்தினார். இவ்வாறு அந்த தியாகராஜ பெருமானாகிய தம்பிரான் அனைவருடைய கனவிலும் சென்று அருள் செய்ய, இந்த விழித்து எழுந்த அந்த திருத்தொண்டர்களெல்லாம் தாம் கண்ட கனவை ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் கூறிக்கொள்கின்றார்கள். அது எல்லாம் ஒன்றுபோல் இருக்கின்றது. அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தங்களுக்குள் அதை அவர்கள் கூறிக்கொண்டு, நம்முடைய பிரானாகிய தியாகராஜ பெருமானுடைய திருவருள் இப்படிப்பட்ட தன்மையோடு இருந்தது என்றால் அதை நாம் சிரமேற்கொண்டு கடைபிடிக்க வேண்டும். மேலும் இனி வருங்காலங்களில் நம்முடைய பிரானாக, நம்முடைய தலைவனாக, நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடியவர் வரக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளே இனி இருப்பார் என்று அவர் மீது அன்போடு, அந்த ஒரு நல்ல குணத்தினால் தேவர் நாடே இங்கே வந்து சேர்ந்தது, தேவர் உலகத்தில் உள்ளவர்களே இங்கு அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் என்பது போல அவர்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு எழுந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு அழைக்க அவர்கள் சென்றார்கள். மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெரும் கொடி நெருங்க, மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெரும் கொடி நெருங்க, தாளின் நெடும் தோரணமும் தழைக்கமுகும் குழை தொடையும், தாளின் நெடும் தோரணமும் தழைக்கமுகும் குழை தொடையும், நீள் இளைய கதலிகளும் நிறைந்த பசும் பொற்றசும்பும், நீளிளைய கதலிகளும் நிறைந்த பசும் பொற்றசும்பும், ஒளி நெடுமணி விளக்கும் உயர்வாயில் தோறும் நிறைத்தார், ஒளி நெடுமணி விளக்கும் உயர்வாயில் தோறும் நிறைத்தார். உடனே அந்த ஊரையே அலங்காரம் செய்கின்றார்கள். திருவாரூரை, திருவாரூரில் உள்ள மாளிகைகள், மாளிகைகள்னா தனி இருப்பிடம் அப்படின்னா பெரிய இருப்பிடம், மண்டபங்கள் அப்படின்னா பொது இருப்பிடம்னு அர்த்தம். அப்படி அந்த ஊரில் உள்ள மாளிகைகள், மண்டபங்கள், மருங்கு, அந்த மண்டபங்கள் இவற்றிலெல்லாம் பெருங்கொடி நெருங்க நீண்டு உயர்ந்த கொடிகளை அப்படியே அவர்கள் கட்டுகின்றார்கள், நெருக்கமாக அவர்கள் கட்டுகின்றார்கள். தாளின் நெடுந்தோரணமும், தாளின்னா கால் பகுதி, கீழ்ப்பகுதி, இல்லை நல்ல கம்புகள் எல்லாம் நட்டி, வலிமையான கம்புகளை எல்லாம் நட்டின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்படி அந்த கீழ்ப்பகுதிகளில் நீண்ட தோரணங்களை எல்லாம் அவர்கள் கட்டுகின்றார்கள். நல்ல கம்புகளை நாட்டி அதில் மிகப்பெரிய தோரணங்களை எல்லாம் அவர்கள் கட்டுகின்றார்கள். தழை கமுகும் குழை தொடையும், நல்ல அந்த தழைத்து இருக்கக்கூடிய செழிப்பான பாக்கு மரங்களை நடுகின்றார்கள். குழை தொடையும், நல்ல அந்த இலைகளையே வைத்து கட்டப்பட்ட மாலைகள், அந்த மாலைகளை எல்லாம் அமைக்கின்றார்கள். நீள் இளைய கதலிகளும், நீண்ட இலைகளை உடைய அந்த கதலியோடு கூடியது, வெறும் வாழைய நட்டக்கூடாது. அலங்காரத்துக்கு ஒரு கோயில்னு விழா வந்தோம்னா குறைஞ்சது ஒரு 2 வாழையாவது அந்த வாழையோட நட்டணும். அந்த வாழை குலையோட நட்டணும். மீதியாவது வாழை குலை இல்லாம வச்சுக்கிடலாம். அந்த வாழை குலையோட நட்டணும். அதுதான் இதுல கதலின்னு பதத்தை போடுறாரு. என்ன வெறுமனே வாழையை நட்டு வச்சாங்கன்னு போட வேண்டியதானே, அப்படி போடலாம். நீள் இலைய, நீண்ட இலைகளை உடைய கதலிகளும், அப்போ அந்த வாழை மரத்தை அந்த வாழை தாரோட பறிச்சு கட்டுதாங்க. வெறும் வாழை மரத்தை கட்டலாம், அதுல ஒரு தார் இருக்கணும். அந்த வாழை காய் ஒரு கொலை அதுல இருக்கணும். அதான் நீள் இலைய கதலிகளும். அது என்னன்னா, அதை எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு தாயும் சேயும் அப்படின்னு சொல்லுவாங்க.
வாழை மரம் தாய், அதனுடைய குழந்தை வந்து அந்த கொலை அப்படின்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. அது நிறைந்த பசும் பொன் தசும்பும், நல்ல பசுமையான தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த குடம், புனித நீர் குடம், அந்த பூரண கும்பம், அது ஒளிநெடு மணி விளக்கும், அந்த நீண்ட ஒளியோடு கூடிய அந்த அழகிய விளக்குகள். வெறுமன தீப விளக்குன்னு போட வேண்டியதானே, அது என்ன ஒளி நெடு அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா, வாசல்ல விளக்கு வைக்காங்க, வீட்டுக்குள்ள விளக்கு வச்சோம்னா தீபம்னுட்டு ஒரே ஒரு திரியை போட்டு 2 திரியை போட்டு நம்ம சின்னதா எரியுற மாதிரி வச்சுக்கிடலாம். ஒரு விரல் கடைசி சுண்டு விரல் அளவுக்கு எரியுற மாதிரி வச்சுக்கிடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள காத்து கம்மியா இருக்கும் பூஜை ரூம்ல. இப்ப அவங்க வெளியில விளக்கேத்துறாங்க, வெளியில காத்து இருக்கும். அப்ப காத்து இருக்கும்போது பெரிய திரியா போடணும், நிறைய எண்ணெய் ஊற்றணும். அந்த திரியை பற்ற வச்சா தான் அது வந்து காத்துக்கு ஈடு கொடுத்து அது வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஒளி நெடு மணி விளக்கு, அது நிறைய ஒளியவும் கொடுக்கும், நிறையவும் பெரிய இதா எரியும். அது அதனால தான் அதை தெருவில் வைக்கிறதுனால அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க, ஒளி நெடு மணி விளக்கு அப்படின்ட்டு. இந்த அழகிய அந்த விளக்கு அதில் பெரிய திரியா போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி காற்றுக்கு ஈடு கொடுத்து அது காற்றுல அணையாமல் இருக்கிற மாதிரி அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சிருக்காங்களா. அதான் ஒளி நெடு மணி விளக்கு. உயர் வாயில் தொறும் நிறைத்தார், வாசல்களில் பூரா இப்படி வரிசைப்பட நிறைத்தார் அப்படின்னு வரிசையாக இந்த மேற்கூறிய அலங்காரங்களை எல்லாம் அந்த திருவாரூர் மக்கள் செய்கின்றார்கள். இப்போ இந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு பொருத்தியாச்சா, விளக்கு ஏற்றியாச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைய காற்று அடிக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது குளிர்ச்சியான பிரதேசம். அதனால அங்கே உள்ள கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அந்த பிரகாரத்தில் விளக்கு எடுத்துட்டு வரும்போது பெரிய திரியா போட்டு ஏற்றி கொண்டு வருவாங்க. அப்பந்தான் அந்த விளக்கு எரியும். வெறும் சின்ன திரியை போட்டு 2 திரியை போட்டு ஏற்றி தீபம் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா காற்றுல அணைஞ்சிடும். அந்த ஊர்க்காரங்களே கொஞ்சம் பெரிய திரியாத்தான் போட்டு ஏற்றுவாங்க. அவங்க அதற்கு சொல்லும்போது விளக்கு கொளுத்தியாச்சா அப்படின்பாங்க. நமக்கு சிரிப்பாக வரும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே. இங்கே விளக்கு பொருத்தியாச்சா, விளக்கு ஏற்றியாச்சா அப்படின்னு தான் இங்கே கேட்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த வார்த்தையை அவங்களுக்கு தெரியாது. விளக்கு கொளுத்தியாச்சா அப்படின்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய திரியா போட்டு அந்த காற்றுக்கும் குளிர்ச்சிக்கும் இடம் கொடுத்து அது எரியணுங்கிறதுக்காண்டி அப்படி ஒரு இது செய்வாங்க. அதே மாதிரி இங்கேயும் தெருவில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டி இருக்கிறதுனால பெரிய திரியா போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி ஏற்றினா தான் காற்றுல அசைஞ்சாலும் அணையாமல் அது வந்து இருக்கும். அது அதனால தான் ஒளி நெடு, அது நிறைய வெளிச்சத்தையும் கொடுக்கும். அப்படி ஒளி நெடு மணி விளக்கை வாசல்ல ஏற்றி வைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் அலங்காரம் செய்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்பதற்காக. அடுத்த பாட்டு. சோதிமணி வேதிகைகள் தூண்டரும் சாந்தனி நீவி, சோதிமணி வேதிகைகள் தூணரும் சாந்து அணி நீவி, போதில் பொறி பொற்சுண்ணம் குளிர் தரள மணி பரப்பி, போதில் பொறி பொற்சுண்ணம் குளிர் தரள மணி பரப்பி, தாதவிழ் பூந்தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து, தாதவிழ் பூந்தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து, வீதிகள் துகள் அடங்க விரைப்பணி நீர் மிக தெளித்தார்,
வீதிகள் நுண் துகள் அடங்க விரைப்பனி நீர் மிக தெளித்தார். சோதிமணி வேதிகைகள் என்ன நல்ல ஒளி பொருந்திய அழகுடைய திண்ணைகள். வேதிகைகள்னா திண்ணைகள். அந்த திண்ணைகளை எல்லாம் அந்த காலத்துல வீட்டுக்கு வாசல்ல திண்ணைகள், வீட்டுக்கு முதல் பக்கம் திண்ணைகள்லாம் இருக்கும். அது அந்த திண்ணைகளில் தூணரும் சாந்து தூய்மையான வாசனை மிகுந்த சந்தனத்தை அரைச்சு அதை அப்படியே அந்த திண்ணைகள்ல பூசுகின்றார்கள். அணி நீவி, நீவினா மெழுகி, மெழுக்கிடுதல் அப்படின்ட்டு சந்தனத்தால நல்ல சந்தன குழம்பு கொண்டு அந்த திண்ணைகளை மெழுக்கிடுகின்றார்கள். அதுல கோதில் பொறி பொற்சுண்ணம், அந்த திண்ணைகள்ல குற்றமற்ற பொறிகளை வைத்திருக்கின்றார்கள். பொற்சுண்ணம் இந்த அந்த அபிஷேக திரவியமாக இருக்கக்கூடிய அந்த பொற்சுண்ணம். குளிர் தரள மணி பரப்பி, குளிர்ந்த முத்து. ஏன்னா முத்து கடல்ல இருந்து கிடைக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சி ஜாஸ்தி, அதனாலதான் குளிர் தரள முத்து. அவை மணி நவரத்னங்களை எல்லாம் அந்த திண்ணைகளில் அந்த வேதிகைகளில் அவர்கள் பரப்பி வைக்கின்றார்கள். தாது அவிழ்பூன் தொடை மாலை, இப்பந்தான் அதனுடைய மகரந்தங்கள் எல்லாம் கீழே விழுகிறது. தாதுன்னா மகரந்தம், அவிழ்தல்னா கீழே விழுதல். அப்படி அப்பந்தான் பூத்திருக்குன்னு அர்த்தம், புதிய பூ. அப்படி மகரந்தங்கள் எல்லாம் கீழே சிந்தக்கூடிய அந்த பூக்களை கொண்டு மாலையை அப்படியே தொடுத்து அவர்கள் அந்த மாலைகளையும் இங்கே அலங்காரமாக அவர்கள் தொங்க விடுகின்றார்கள். தொடை மாலை தன் பந்தர்களும் சமைத்து, குளிர்ச்சி பொருந்திய அந்த பந்தல்கள், அந்த பந்தல்களை எல்லாம் அமைக்கின்றார்கள். வீதிகள் நுண் துகள் அடங்க, தெருவுல அந்த நுண்மையான துகள்கள் நம்ம நடந்து போகும்போது அது காத்துல பறக்கும். இப்ப கூட நம்ம பார்ப்போம், இப்ப காத்து காலத்துல அப்படியே தூசி வரும். அந்த தூசிகள் எல்லாம் பரவாமல் இருப்பதற்காக அந்த வீதிகளில் இருக்கக்கூடிய நுண்மையான அந்த தூசியாகிய அந்த துகள்கள் எல்லாம் அடங்கி இருப்பதற்காக அந்த வீதிகள் பூரா நீரை கொண்டு தெளிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நீர்? வாசனை மிகுந்த, விரைனா வாசனைன்னு அர்த்தம், பனி அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய, வாசனை மிகுந்த குளிர்ச்சி பொருந்திய நீரை மிகுதியாக தெளிக்கின்றார்கள். மிக தெளித்தார், நிறைய தெளிக்கிறாங்க. ஏன்னா லேசா தெளிச்சா கொஞ்ச நேரத்துல காஞ்சி அது திரும்பவும் தூசியா பறக்கும். அதனால நல்ல ஓரளவுக்கு அதை அந்த தண்ணீரை அதிகமாக தெளிச்சாங்கன்னா அந்த தூசி பறக்காம இருக்கும். ஏன்னா வரக்கூடியவங்க எல்லாருக்கும் தூசி பறந்துச்சுன்னா மூக்குல சிக்கலாகும். அதனால இந்த தெருக்கு வீதிகளை பூரா நல்ல தண்ணீரை தெளித்து தூசி பறக்காதவாறு அதை அலங்காரம் செய்கின்றார்கள். அந்த திருவாரூர் மக்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்பதற்காக இவ்வளவும் அவர்கள் செய்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்பதற்காக அந்த திருவாரூர் மக்கள் அவர்கள் அந்த ஊரை அலங்காரம், வீடுகளை ஊரை அலங்காரம் செய்கின்றார்கள். ஒப்பற்ற தனி இருப்புகளாக இருக்கக்கூடிய மாளிகைகள், பொது இருப்பிடங்களாக இருக்கக்கூடிய மண்டபங்களின் பக்கத்திலெல்லாம் மிகப்பெரிய கொடிகளை நெருக்கமாக அவர்கள் கட்டி வைக்கின்றார்கள். நல்ல கால்கள் போன்று இருக்கக்கூடிய கம்புகளை எல்லாம் ஒவ்வொரு பக்கத்திலும் நட்டு வைத்து அதில் மிகப்பெரிய தோரணங்களை எல்லாம் அவர்கள் கட்டி வைக்கின்றார்கள். நல்ல இலைகளை உடைய பாக்கு மரங்களை நட்டு வைக்கின்றார்கள். நன்கு தழைந்த அந்த இலைகளை கொண்டு கட்டப்பட்ட மாலைகளை எல்லாம் அங்கே அவர்கள் அணிவிக்கின்றார்கள். நீண்ட இலைகளோடு கூடிய அந்த கதலி என்கின்ற அந்த வாழைத்தாரோடு கூடிய வாழைகளை எல்லாம் அவர்கள் நட்டி வைக்கின்றார்கள். வாழை மரமும் அந்த வாழை மரத்தோடு சேர்ந்து வாழை குலையோடு சேர்த்து அவர்கள் அங்கங்கு நட்டி வைக்கின்றார்கள். மேலும் நீர் நிறைந்த பசுமையான தங்கத்தால் செய்யப்பட்ட நீர் நிறைந்த குடங்கள், பூரண கும்பம், அந்த பூரண கும்பங்களை எல்லாம் அவர்கள் அமைக்கின்றார்கள். ஒளி நெடு மணி விளக்கும்,
நன்கு ஒளிவு விடக்கூடிய மிகப்பெரிய அளவில் தீபத்தை என காற்றை தாங்கி நிற்க வேண்டும். அந்த காற்றை தாங்கி நிற்க வேண்டும் என்றால் வீதியில் அவர்கள் அந்த திண்ணைகளில் ஏற்றி வைக்கின்றார்கள் விளக்குகளை. அப்போ வீதியில் காற்று அதிகமாக இருக்கும். ஆகையினால் அந்த காற்றை தாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திரியிட்டு எண்ணெய் நிறைய இட்டு அந்த தீபத்தை அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். அந்த தீபம் மிகப்பெரிய தீபமாக எரிகிறது. அது காற்றை தாங்கிக் கொண்டு ஒளியை பரப்பிக் கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒளி நெடு ஒளியை தரக்கூடிய அந்த அழகிய விளக்குகளை எல்லாம் அந்த வேதிகைகளில் திண்ணைகளில் அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். உயர் வாயில் தோறும் நிறைத்தார். இவ்வாறு அந்த உயர்ந்த வாசல்களிலெல்லாம் வரிசைப்பட மேற்கூறியவற்றையெல்லாம் அலங்காரமாக அலங்கரித்து வைக்கின்றார்கள். மேலும் அந்த ஒளி பொருந்திய அழகிய திண்ணைகளில் அந்த வேதிகைகளாகிய அந்த திண்ணைகளில் தூய்மையான வாசனை மிகுந்த அந்த சந்தன குழம்பை கொண்டு மெழுகுகின்றார்கள். அந்த திண்ணைகளை அந்த வேதிகைகளை மெழுகுகின்றார்கள். குற்றமில்லாத பொறிகள், அந்த அபிஷேகத்திற்குரிய பொற்சுண்ணங்கள், குளிர்ந்த முத்து முதலாகிய நவரத்தினங்கள் இவற்றையெல்லாம் அந்த வேதிகைகளில் அழகாக பரப்பி வைக்கின்றார்கள். மகரந்தங்களை கீழே உதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பொழுது மலர்ந்த அந்த பூக்களை தொடுத்து மாலையாக அங்கே அலங்கரிக்கின்றார்கள். குளிர்ச்சி பொருந்திய அந்த பந்தல்களை எல்லாம் அமைக்கின்றார்கள். அந்த வீதிகளில் எல்லோரும் நடந்து வரும் பொழுது நுண்மையான அந்த தூசி, அந்த துகளானது மேலே எழும்பும். அந்த தூசியானது மேலே எழும்பாதவாறு அந்த தூசிகள் அடங்கி இருக்குமாறு அந்த தெருக்களில் பூராம் வீதிகளில் பூராம் மிக அதிகமான அளவில் நீரை தெளிக்கின்றார்கள். அந்த நீரில் வாசனை மிகுந்த பொருட்களை சேர்த்து அந்த மிகவும் குளிர்ச்சி பொருந்திய அந்த நீரை கொண்டு அந்த வீதிகளில் அவர்கள் தெளித்து கோலமிட்டு அந்த வீதிகளை அலங்காரம் செய்கின்றார்கள். அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய அனைவரும் இவ்வாறு அவர்கள் வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர்கள் எதிர்கொண்டு அழைப்பதற்கும் தங்களுடைய வீடுகளை அவரை வரவேற்பதற்கும் இவ்வாறு அந்த நகரத்தையே அவர்கள் அலங்காரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.